வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். இயேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். இயேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விது புது வாழ்விது, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, இறை தந்தையில் அகமகிழ்ந்திட, இறையரசினில் இக மலர்ந்திட, அதை நிறைவாக நாம் வாழுவோம். பரலோக தந்தாய்வும் புகழ் பாடுவோம், புது படைப்பாக எமை மாற்ற அருள் வேண்டுவோம். பரலோக தந்தாய்வும் புகழ் பாடுவோம், புது படைப்பாக எமை மாற்ற அருள் வேண்டுவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம், அதில் வறியோரின் வருங்காலம் வளமாக்குவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம், அதில் வறியோரின் வருங்காலம் வளமாக்குவோம். விடுதலையின் தீபங்களாய் விளிம்புகளே மையங்களாய், விடுதலையின் தீபங்களாய் விழிப்புகளே மையங்களாய், இனி விளங்கிட என்றும் சிறந்திட புது விடியலும் இன்று புலர்ந்திட, இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விது புது வாழ்விது, நிறைவாழ்விது புது வாழ்விது, நற்செய்தி மொழியாக சமநீதி நெறியாக, நற்செய்தி மொழியாக சமநீதி நெறியாக, இறை தந்தையில் இக மகிழ்ந்திட, இறையரசினில் இக மலர்ந்திட, இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இதய ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகின்றது. எனக்கு வலுவூட்டும் இறைவனின் துணை கொண்டு
எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற புனித பவுலடியாரின் இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரது வல்லமையும் ஆற்றலும் நிறைவாக இந்த இடத்திலே மக்களுக்கு தரப்படுகின்ற அற்புத திருத்தலமாக இது திகழ்கின்றது. இந்த இடைக்காடு திரு இதய ஆண்டவர் திருத்தலத்தை நாடி வருகின்ற அத்துணை பக்தர்களையும் இயேசு ஆண்டவர் தமது அன்பால் நிரப்பி பாசத்தால் நிறைத்து, என் இதய அன்பில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பது அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் நலம் பெற்று செல்வதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். இந்த திருப்பலி வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களும் திருப்பயணிகள் அத்தனை பேருமே இயேசுவின் இதய அன்பால் நிரப்பப்பட்டு இறைவன் தருகின்ற வல்லமையையும் ஆற்றலையும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசுதாமே நமக்கு வல்லமையை கொடுத்து ஆற்றலை கொடுத்து நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்ற தெய்வமாக எந்நாளும் இருக்க உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுகின்றோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள் குறைகளை எண்ணி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம்மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1-2 மற்றும் 12-14 வரை. விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழச் செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்கு உரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும்
அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16 பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் 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 உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 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 எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 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 வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 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 உமது
வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 39 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறே செய்யாதவன் மனிதனே இல்லை, தவறுகின்றவன்தான் மனிதன். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன் தவற்றை உணர வேண்டும். தனது தவற்றை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் ஆண்டவர் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இன்றைய உலகில் மனிதன் தன்னுடைய தவறுகளுக்கு சிறந்த வழக்கறிஞராகவும் பிறருடைய தவறுக்கு சிறந்த நீதிபதியாகவும் விளங்குகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். தன்னுடைய தவறை யாராவது சுட்டி காட்டினால் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த தவறை எப்படியெல்லாம் நியாயப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நியாயப்படுத்துவோம். அதனுடைய சூழ்நிலை அப்படி, எனவேதான் நான் அப்படி செய்தேன் என்றோ அல்லது அதற்கு புதிய காரணங்களை கண்டுபிடித்தோ தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்றைய மனிதனிடம் கிடையாது. அதே தவறை இன்னொரு மனிதன் செய்திருந்தால் நாம் அவனுக்கு சிறந்த நீதிபதியாக மாறி அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற அந்த நிலையை நாம் எடுத்துக்கொள்வோம்.
எனவேதான் இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக இடித்துரைக்கின்றார். ஏனென்றால் அன்று வாழ்ந்த அந்த யூத சமுதாயத்தில் மக்கள் பிறருடைய குற்றங்களை கண்டு அந்த குற்றங்களுக்கெல்லாம் இவர்கள் நியாயவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் தங்களது தவறுகளை அவர்கள் ஒருபோதும் சிந்தித்து பார்க்க தவறிவிட்டார்கள். இந்த காலகட்டத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வந்தபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். அப்படி என்றால் இவள் தவறு இழைத்திருக்கின்றால் இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இது யூத சட்டம். அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடம் அழைத்து வந்தபோது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? சரி, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஆனால் அவளோடு விபச்சாரம் செய்த ஆணை காணவில்லையே என்பதை சுட்டி காட்டுகின்ற விதமாகத்தான் நம் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்று. அப்போது அங்கு என்ன நடக்கிறது? சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை அனைவருமே சென்று விட்டார்கள். ஆண்டவர் இயேசு மட்டுமே அந்த இடத்தில் குனிந்து எழுதி கொண்டிருக்கின்றார். என்ன எழுதினார்? மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று எழுதி கொண்டிருக்கின்றார். நிமிர்ந்து பார்க்கின்றார், அனைவரும் சென்று விட்டார்கள். கேட்கின்றார், யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா? ஆண்டவர் சொல்லுகின்றார், நானும் தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று. தீர்ப்பிடக்கூடிய ஒரே ஒரு நபர் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருந்தார். தீர்ப்பிடக்கூடிய அவரே தீர்ப்பிடாமல் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்து அன்பு செய்து அனுப்புகின்ற அந்த மனநிலையைத்தான் நாமும் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறருடைய குற்றங்களை அதிகமாக நாம் கவனத்திலே கொள்ளக்கூடாது. மாறாக என்னிடம் இருக்கின்ற குறைகள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடம் இருக்கின்ற அழுக்குகள் என்ன? முதுகுக்கு பின்னால் இருக்கின்ற அழுக்கு நமக்கு தெரியாது என்று சொல்வார்கள். ஆண்டவர் நாம் பிறக்கின்ற போதே 2 கூடைகளை கட்டி அனுப்புவாராம். ஒன்று முதுகில், ஒன்று மார்பிலுமாக. முதுகிலே இருக்கின்ற கூடையிலே நமது குறைகளையும், முன்னால் இருக்கின்ற கூடையில் பிறருடைய குற்றங்களையுமே நாம் போட்டு கொண்டு வருகின்றோம். முதுகில் இருக்கின்ற கூடையில் விழுகின்ற நமது தவறுகள் நமக்கு தெரியாது. மாறாக முன்னால் இருக்கின்ற அந்த கூடையில் விழுகின்ற அந்த தவறுகளை நாம் அடிக்கடி பார்ப்பதால் பிறருடைய குற்றங்கள் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. எனவே நாம் பிறரை நாம் குற்றவாளிகளாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நம்முடைய பாவங்களோடு, நம்முடைய குற்றங்களோடு, குறைகளோடு ஏற்றுக்கொள்கின்றார். நம்மை அன்பு செய்கின்ற அந்த இறைவன் நம்மையும் பிறரை அன்பு செய்ய அழைக்கின்றார். நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறரையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் வேண்டுவோம், ஆண்டவரே, பிறருடைய குற்றங்களை நான் மனதிலே கொள்ளாமல், பிறருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாமல், பிறருடைய குற்றங்களுக்கு நான் காரண கற்பியங்களை கற்பிக்காமல், எனது குற்றங்களை நான் கண்டுபிடித்து அதிலே திருத்திக் கொண்டு பிறருடைய நல்வாழ்விற்கு எது உதவுகின்றதோ அத்தகைய நல்ல சொற்களை பிறருக்கு சொல்லக்கூடிய மனநிலையை எனக்கு தாரும் என்று ஆண்டவிட வேண்டுவோம். அப்போது இறைவன் நம் குற்றங்களை மன்னிப்பார். நாம் எப்போது பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்றோமோ, பிறருடைய குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, பிறரை அன்பு செய்கின்றோமோ, அப்போதுதான் நாம் இறைவனால் அன்பு செய்யப்படுவோம்.
இதைத்தான் நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தின் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று நாம் வேண்டுவதற்கு உரிமை உள்ளவர்களாக மாறுவோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிறருடைய குற்றங்களை பார்ப்பதற்காக நம்மை படைக்கவில்லை. நம் குற்றங்களை பார்த்து திருத்திக் கொள்வோம். இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்வோம். அப்போது இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அத்தகைய வாழ்க்கை வாழ தொடர்ந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமென். காணிக்கையாக நான் வந்தேன் உந்தன் கமல பாதம் சரணடைந்தேன். காணிக்கையாக நான் வந்தேன் உந்தன் கமல பாதம் சரணடைந்தேன். ஏற்றருள்வீர் என்னை ஆண்டவரே, ஏற்றருள்வீர் என்னை ஆண்டவரே, ஏற்றருள்வீர் என்னை ஆண்டவரே. காணிக்கையாக நான் வந்தேன் உந்தன் கமல பாதம் சரணடைந்தேன். வானும் மண்ணும் உம் சொந்தமாமே, உம் மலர்பாதம் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் உம் சொந்தமாமே, உம் மலர்பாதம் சரணடைந்தேன். உம் அன்பினர்க்கென்றுமே மிக இனிமையானது, உம் அருள் எனக்கென்றுமே போதுமானது. சரணமேசுவே 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 சொந்தமானே. சரணமேசுவே 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 சொந்தமானே. காணிக்கையாக நான் வந்தேன் உந்தன் கமல பாதம் சரணடைந்தேன். காணிக்கையாக நான் வந்தேன் உந்தன் கமல பாதம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட்டு வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான
தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் நம்பிக்கை நிறைந்த எங்களது வாழ்க்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர். இச்செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். புது உணவே புது உணர்வே இயேசுவின் உடலாம் புது உறவே. புது நிறைவே, புது நிறைவே, இயேசுவின் பலியாம் புது நிகழ்வே. உலகின் பாவம் போக்கிடவே உயிரை தந்து காத்திடவே. மண்ணுலகம் வந்து சென்ற இறை உணவே. மனங்களில் இன்று வாழ வரும் உணவே. புது உணவே புது உணர்வே இயேசுவின் உடலாம் புது உறவே. பாலை வெளியில் வந்த மன்னா இணையாழ வந்த மன்னா. வாழ்வு தரும் பொருட்டு வந்தேன், நீரை வாழ்வு தந்து சென்றேன். நீ தரும் உணவு எம்மை உம்மில் இணைக்குமே. புதுமை தரும் திருவுணவே என்னுள் வாருமே. அப்பம் உண்ணும் நேரம் மன்னிப்பாக மாறும் நன்மை ஆகுமே. நன்மை யாகுமே. புது உணவே புது உணர்வே இயேசுவின் உடலாம் புது உறவே. புது நிறைவே, புது நிறைவே, இயேசுவின் பலியாம் புது நிகழ்வே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை பொழிதருளும்,
என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனும் இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.